சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்போ நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாமோ. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெருங்கருணையினால ஆட்சிநாதர் ஆட்சி செய்யக்கூடிய அச்சிறுபாக்கம் அப்படிங்கிற தலத்திற்குரிய பதிகத்தின் விளக்கத்தை சிந்திக்கிறதுக்கு இன்னைக்கு திருவருளும் குருவருளும் துணை செய்ய, இன்னைக்கு இந்த பதிகத்தை நாம தலைமையில வச்சு போற்றி செய்ய வேண்டிய பதிகம் இது. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்ததுனாலேயே இது சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். அது இல்லாம இந்த பதிகத்தோட நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த அச்சிறுபாக்கத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் அவன் சேர்ந்த பொழுது அந்த 1132 பாடல்லையும் 1133 பாடல்லையும் இந்த திரு அச்சிறுபாக்கம்ன்ற சொல்லாட்சியை பயன்படுத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதுல சொல்லும் பொழுது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பெருமான் இங்கே எப்படி இருக்கிறார்னா எல்லையில்லா ஆட்சி புரிந்து, அவர் பேர் ஆட்சிநாதர். பெருமானின் திருப்பெயர் இங்க ஆட்சிநாதர். இங்க எல்லையில்லா ஆட்சி புரிந்து அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எல்லையே கிடையாது. பெருமானுடைய ஆட்சிக்கு எல்லை இருக்கா? இந்த அச்சிறுபாக்கத்துல மட்டும்தான் ஆட்சி செய்யறாரா பெருமான் அப்படின்னா இல்ல. அவர் இந்த உலகெங்கும் 7 கடல் 7 மலை எல்லாவற்றையும் கடந்து, அண்டங்கள் கடந்து அவருக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பெருமானுக்கெல்லாம் நாமெல்லாம் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஆரூரர் தான் சொன்னது, மீளா அடிமை உனக்கே ஆளாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த மீளா அடிமையாகத்தான் நாம இருக்கணும் அந்த பெருமான் கிட்ட, அவர் ஆட்சி நாதராக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆட்சிநாதர் அப்படிங்கிற பெயர் அவருக்கு எப்படி வந்திருக்கும், அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தலத்துக்கு பாண்டிய மன்னன் ஒருவன் என்ன செய்திருக்கிறாரு, இந்த கங்கையிலிருந்து தன்னுடைய நாட்டில் ஒரு திருக்கோயில் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பயணம் கங்கையிலிருந்து மணலை கொண்டு எடுத்துட்டு வரும் பொழுது அந்த வண்டியானது அதற்கு மேல நகரல. ஏன் நகரல அப்படின்னு சொல்லி பாக்குற பொழுது அந்த இடத்துல அங்க ஒரு பொன்னாலான ஒரு உடும்பானது ஓடி ஒளியறத பாக்குறாரு. ஓடி ஒளியிற பொழுது அது எங்க ஒளிஞ்சது அப்படின்னா ஒரு கொன்றை மரத்தோட பொந்துல போய் ஒளியுது. அந்த கொன்றை மரத்துல என்ன இருக்கு அப்படின்னு தேடி பாக்குற பொழுது அங்க பெருமான் எழுந்தருளி இருந்தார். அதே இடத்துல ஏற்கனவே ஒரு முனிவர் அங்க தவம் செய்துகிட்டு இருக்காரு. அவர் அவர் செய்த அவர் திருநேத்திரதாரி முனிவர் அப்படிங்கிறது. அவர் தவம் செய்துகிட்டு இருக்கிற பொழுது அவர் என்னை ஆட்கொண்ட மன்னன், என்னை ஆண்ட இறைவன் உன்னையும் ஆண்டார் அப்படின்னு சொல்லி அங்க பெருமானு அங்க இங்க முதல்ல நேத்திரதாரி முனிவர் பூஜை செய்த அந்த சுவாமியின் திருநாமம் ஆட்சிநாதர். அதற்கு பிறகு மன்னன் விருப்பப்பட்டு இந்த இடத்துல ஒரு பெருமானை எழுந்தருள செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுந்தருள செய்தது உமையாட்சீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த உமையாட்சீஸ்வரருக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டிய தலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மையப்பராக பின்னாடி மூல மூர்த்தத்துக்கு பின்னாடி காட்சி தருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் உமையாட்சீஸ்வரருக்கு பின்னாடி அம்மையப்பராக திருமண கோலத்தில் காட்சி தர்றது இந்த இடத்துல இருக்கு. அது சிறப்பானது. அச்சிறுபாக்கம் அப்படின்னு சொன்னாலே அச்சு இரு பாக்கம் அப்படின்னு பிரித்து, பெருமான் முப்புறம் எரித்த போது அச்சு முறிந்தது, அது விநாயக பெருமானை வணங்காமல் சென்றது அப்படிங்கறதெல்லாம் புராண கதைகள்ல சொல்றது உண்டு. அதெல்லாம் சொன்னாலும் அந்த முப்புறம் அப்படிங்கிறது மும்மல காரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்களை அழிப்பதற்காக பெருமான் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாதான் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தலத்துக்குரிய மரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரக்கொன்றை.
இங்க இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, சித்திரை திருவிழாவின் போதுதான் இந்த மலரானது மலருது அப்படிங்கிறது இது ஒரு சிறப்பான ஒரு செய்தியா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அச்சு இரு பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சிறுபாக்கத்தினுடைய தல வரலாறு பார்த்தாச்சு. இப்ப இந்த அச்சிறுபாக்கத்துடைய பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை குறிஞ்சி பண்ணுல அமைச்சு செய்திருக்காரு. அத சேக்கிழார் பெருமானும் இந்த பதிகத்தை பற்றி சொல்லும் போது, ஆதி முதல் வரை வணங்கி ஆட்சி கொண்டார் என மொழியும் கோதில் திருப்பதிக இசை குலாவிய பாடலில் போற்றி அப்படின்னா, கோதில் குற்றமற்ற கோதில் திருப்பதிக இசை குலாவிய அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல இசையோடு இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பண்ணில் பாடிய பாடலில் போற்றி மாதவத்து முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து இன்புற்று தீது அகற்றும் செய்கையினார் சென்னால் அங்கு அமர்ந்தருளி அப்படின்னு சொல்ற. தீது அகற்றக்கூடியவர், நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய தீதுகளை எல்லாம் குற்றங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர். இந்த ஞானசம்பந்த பெருமானின் பதிகங்களை படிக்க படிக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கும் அப்படிங்கிறதுதான் நம்ம ஒரு பதிகத்திலையும் பாக்குறதா இருக்கு. அப்ப இந்த பதிகத்துல பொன் திரண்டன்ன புரிசடை புரள பொறுகடல் பவளமோடு அழல் நிறம் புரைய குன்று இரண்டன்ன தோளுடை அகலம் குலாய வெண்ணூலோடு கொழும்பொடி அணிவர் மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாலை ஓர் பாகமா பேணி அன்று இரண்டு உருவமாய எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு. இந்த பதிகம் எப்படி ஒரு சிறப்பான பதிகம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்லையும் பெருமான அவ்வளவு அழகா வர்ணிச்சு 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 சொல்லியிருப்பாரு. பெருமான் எப்படி இருப்பாரு, எவ்வளவு அழகா இருப்பாரு, அவர் எப்படி வருவாரு, எப்படி வரும்போது என்ன பண்ணுவாரு, அவர் வந்துட்டு என்ன செய்துட்டு இருப்பாரு அப்படிங்கறது எல்லாம் நமக்கு இந்த பாடல்கள்ல சொல்லிட்டு இருப்பாரு. அவர் அவர் ஆடக்கூடியதை சொல்வார். ஆடுதல் அப்படின்னு சொன்னாலே அது புனர்வுற்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய படைத்தலை சொல்லக்கூடியது. இந்த பதிகத்துல பல பாடல்கள்ல இந்த புனர்வுற்பவத்தையும் ஒடுக்குதல்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாம் ஒடுங்கக்கூடியது பெருமானிடத்தில் ஒடுங்கக்கூடிய நிலையையும் இந்த பதிகத்துல நிறையவே எடுத்து காட்டுறாரு ஞானசம்பந்த பெருமான். பெருமான் வராரு, எப்படி இருக்காருன்னா அப்படியே அவருடைய புரி சடை, அந்த ஞானத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சடை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பொன் திரண்டன்ன பொன் போன்ற பொண்ணு அப்படியே திரண்டு இருக்கிற மாதிரி இருக்கான் அந்த புரிசடை. பொன் திரண்டன்ன புரிசடை புரள அப்படியே புரளுது. அப்ப அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, அதுக்கு எதோ உண்மையா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். அதுக்கு பவளத்தை சொல்லலாமா, பவளத்தை சொல்றதா இல்ல அழல் நிறத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த பார்க்கும்போது சுருள் சுருளாக இருக்கும்போது அந்த பவளக்கொடி போல இருக்குதான். அதுவே அதோட நிறம் எப்படி இருக்குன்னா அழல் நிறம் போல இருக்கான். ஞானசம்பந்த பெருமான் ரெண்டுத்தையும் சேர்த்தே போட்டு சொல்றாரு. பொன் திரண்டன்ன புரிசடை புரள பொறு கடல் பவளமோடு, அந்த பவளம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடல்ல இருக்கு, பொங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடலில் வரக்கூடிய பவளமானது பவள கொடியோடு இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அழல் நிறம் புரைய, அதோட நிறமானது அழல் நிறத்தில் இருக்க, புரையன்னா அது போல அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப அடுத்ததான் என்ன சொல்றாரு, அவருடைய சடைய சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தோலை சொல்ல போறார். குன்று இரண்டன்ன தோளுடை அப்படின்னா, குன்று ரெண்டு குன்று மாதிரி இருக்கான் அவருடைய தோள்கள். அந்த குன்று இரண்டன்ன தோள் உடை, அந்த தோல் உடை அகலம், அகலம்ன்றது மார்பு, அப்படியே மேல இருந்து கீழே வர்ணிச்சுக்கிட்டு வராரு பெருமான. அகலம் குலாய வெண்ணூலோடு, அப்படியே அகலம் மார்பானது, அந்த மார்பு எப்படி விளங்கி தோன்றுது அப்படின்னு சொன்னா வெண்ணூலோடு இருக்குது, வெண்மையான நூலோட இருக்கு. அதற்கு மேல என்ன போட்டிருக்காருன்னா கொழும்பொடி அப்படின்னு. கொழும்பொடினா திருநீர், திருநீற்றினை அணிவர். அப்போ பெருமான் மகா சங்கார காலம் முடிஞ்ச பிறகு சிவம் மட்டுமே இருக்கும், சிவத்துக்குள் எல்லாம் ஒடுங்கி இருக்கும். அப்புறம் புனர் உருவம் ஆகும் பொழுது முதல்ல எது வரும் அப்படின்னா சக்தி வரும். அப்ப அந்த சக்தி வரும்பொழுது எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத சொல்றாரு. மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாலை, அப்படியே மின்னலை போல இருக்கக்கூடிய இடையினை உடைய
அம்மை அறிவை மெல்லியலாலை ஓர் பாகமாக பேணி, அப்படி ஒரு பெண்ணை ஒரு பாகமாக கொண்டு அன்று இரண்டு உருவம் ஆய எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு சொல்றாரு. அன்று இரண்டு உருவத்தோடு இருக்கக்கூடியவர். அப்போ என்றைக்கு அந்த படைத்தல் தொழிலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது முதலில் சிவமாக மட்டுமே இருந்தது, அது இப்போ சிவமும் சக்தியுமாக வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அந்த அன்று இரண்டு உருவம் அப்படிங்கிறது ஆட்சிநாதராகவும் உமையாட்சீஸ்வரராகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு ரெண்டு இங்க இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் திருப்பெயர்கள் இருவரையும் சேர்த்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்ப அடுத்தது அன்று இரண்டு உருவம் ஆய எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அவர் ஆட்சி செய்யறது வேணா அச்சிறுபாக்கமாக இருக்கலாம். அவர் எல்லையில்லாத ஆட்சி செய்யக்கூடியவர், அவருடைய ஆட்சிக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கறதுதான் சேக்கிழார் பெருமானுடைய வாக்காக இருக்கிறது அப்படின்னு பார்க்க. அடுத்தது இரண்டாவது பாடல்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தேனினும் இனியர். ஒரு பெருமானை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. தேனினும் இனியர். தேன் நாம உலகத்துல பார்க்கக்கூடிய தேன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது முதல்ல ரொம்ப இனிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய தேன் குடிச்சா என்ன ஆகும், கொஞ்சம் புளிக்கிறாப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால தேனினும் இனியர், தேனை விட இனியவர். இந்த தேன் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய இப்ப நாம அனுபவிக்கக்கூடிய இந்த தேன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு உறுதி கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். ஆனா இந்த பெருமான் எப்படி இருப்பாருன்னா உயிருக்கு உறுதி தரக்கூடிய பெருமான். உயிரை அதன் வினையை கூட்டி அனுபவிக்க செய்து ஒன்றாகவும் வேறாகவும் இருந்து அறிவுறுத்தி அந்த உயிருக்கு எப்படி இருப்பார்னா தேனை விட இனியவராக இருப்பார். அந்த தேனினும் இனியர் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக பாலன நீற்றர் அப்படின்னு சொல்ற. பாலன நீற்றர், பால் அப்படின்னா நாம இன்னைக்கு குடிக்கக்கூடிய பாலெல்லாம் சுத்தமா இல்ல, அது நல்ல பாலும் இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு பித்தத்தை தெளிவிக்கக்கூடியது அப்படிங்கிறதுதான் பாலோட இயல்பு. ஆனா இந்த பாலன நீற்றர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் பெருமான் மேல இருக்கக்கூடிய திருநீர், அந்த பொடி அணிவார் அப்படின்னு, கொழும்பொடி அணிவர் அப்படின்னு சொல்லி முன்னாடி பாட்டுல பார்த்தோம் இல்லையா, அதேதான். அப்ப அந்த திருநீரை பார்க்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கும் புண்ணியம், அதை அணிபவர்களுக்கும் புண்ணியம். அதனால அந்த திருநீற்றின் பெருமை அங்க விளங்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாலன நீற்றர், இத பாலாவது குடித்தாதான் அவங்களுக்கு தான் பலனை தரும். ஆனா இந்த திருநீரு அப்படி இல்லப்பா, பாக்குறவங்களுக்கும் பலனை தரும், போட்டுக்கிறவங்களுக்கும் பலன் தரும், அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தீங்கரும்பு அணையர். தீங்கரும்பு அணையர் அப்படின்னா, கரும்பு அப்படின்னா அதை எப்படி பராமரிச்சு அந்த பருவ காலத்துல பயிர் செய்து எடுத்தோம் அப்படின்னாதான் அதோட சுவை இருக்கும், அதோட நன்மை நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதுவும் இல்லாம அதை எப்படி பெறறோம் அப்படின்றது ஒண்ணு. கரும்பாவே சாப்பிடும் பொழுது அதை கடினமா கஷ்டப்பட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே சாராக பிழிந்து சாப்பிடும் போது ஒரு சுவையாக இருக்கும். அதனால வெல்லமும் சக்கரை கட்டியுமாக சாப்பிடும் போது இன்னொரு சுவையாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கரும்பு அணையர் தீங்கரும்பு, அந்த கரும்பெல்லாம் இவ்வளவு சிரமப்பட்டாதான் நமக்கு ஒரு பொருளை தரும். ஆனா இந்த கரும்பு தின்ன தின்ன தவிட்டாத இனிமையை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது. இதையே தான் நமக்கு மாணிக்கவாசக பெருமானும் தேனே அமுதே கரும்பின் தெளிவே அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டுவாரு. அப்ப தேனினும் இனியர் பாலன நீற்ற தேங்கரும்பு அணையர் தம் திருவடி தொழுவார். அவருடைய தம் திருவடி தொழுவார். அவர் அப்படிப்பட்டவருடைய திருவடியை தொழக்கூடிய அடியவர்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா ஊன் நயந்து உருக உவகைகள் தருவார். இந்த உடம்பானது நயந்து உருகும், உள்ளொளி பெருகும். அததான் சொல்றாரு இங்க. ஊன் நயந்து உருக அப்படின்னு சொன்னா, நயந்து உருக அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த திருவடி தொழுவார்கள் அவர்கள் உருகிய போதும் உவகைகள் தருவார். உருகிற பொழுது உவகைகள் தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அவர்கள் உருகும்படி உவகைகள் தருவார். அப்படியே எனக்கு செய்தார்பார் பெருமான் கருணை, அவர் செய்த கருணை எப்பேற்பட்ட கருணை, எனக்காக வந்தார் பெருமான், எனக்காக இதை செய்தார், எனக்காக இதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடியவர்கள் உருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகுவார்கள். அதைத்தான் இங்க சொல்றாரு. நயந்து உருக உவகைகள் தருவார். உவகைகளை தந்துகிட்டே இருப்பாரு. அடுத்தது உச்சி மேல் உரைப்பவர். உச்சி மேல் உரைப்பவர் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா,
பெருமானுடைய திருவடி நமது உச்சி மேல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது தலை, அது தாள், இது இரண்டும் சேர்ந்தால் தாடலையாக பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடிய நிலை. காரைக்கால் அம்மையார் காலால் நடந்தார், தலையால் நடந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எப்படி நடந்தார்னா, பெருமானின் திருவடிகளை கொண்டு, அந்த ஞானம்ங்கிற திருவடியை கொண்டு நடந்தார் அப்படின்றத எடுத்துக்கணும் அங்க அப்படின்னு பாக்குறோம். அப்போ இங்க உச்சி மேல் உரைபவர், அப்போ அந்த உச்சி மேல் எப்படி இருப்பார் பெருமான்னா, 1000 இதழ் தாமரைகள்ல அவர் எழுந்தருளி இருப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முதல்ல ஆதார யோகம், அடுத்தது நிராதார யோகம் அப்படிங்கறது எல்லாம் பார்த்து, இந்த ஆதாரம் நிராதாரம் இதையெல்லாம் கடந்த இடத்தில் பெருமான் அந்த சகசிரதாரத்துல அந்த இடத்துல எழுந்தருளியிருப்பார் அப்படிங்கிறது. ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்தி பெற விமலர்க்கு இடமது உந்தி பெற அப்படிங்கிறது நமக்கு திருவுந்தியார் சாத்திரம் சொல்லக்கூடிய பாடல். அப்ப அந்த ஆதாரத்தை எல்லாம் கடந்து நிராதாரத்தை கடந்த இடத்தில் இருப்பது சிவம் அப்படிங்கிறது இதுல இருந்து சொல்றார். அப்ப உச்சி மேல் உரைபவர் அவர் எதுல வருவாரு, அங்கேயே இருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒன்று அலாது ஊரார், ஒன்று அலாது ஊரார் அப்படின்னு சொன்னா, ஒன்றுங்கிறது இங்க விடை. விடை விடை இடபத்தை தவிர்த்து வேறு எந்த வாகனத்திலும் வரமாட்டார். விடை இடபம்ன்றது என்ன அப்படின்னா, அறவடிவம் ஆனது, அறத்தின் வடிவமானது. அதனால அந்த அறத்தின் மீதே வரக்கூடியவர் அப்படிங்கிறது அங்க பொருள். அப்ப உச்சி மேல் உரைபவர் ஒன்று அல்லது ஊரார், வானகம் இறந்து வையகம் வணங்க வயம் போல நிற்பது ஓர் வடிவினை உடையார். வானகம் இறந்து வையகம் வணங்க அப்படின்னு சொன்னா, பெருமான் வானத்துல தேவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் போக பூமியில அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு புண்ணியம் செய்து இந்த புண்ணியத்தின் பயனாகத்தான் அங்க போய் போகத்தை அனுபவிப்பாங்க. ஆனா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கும் போது பெருமானை நினைப்பாங்களான்னா மறந்துடுவாங்க. அதனால பெருமான் என்ன பண்ணுவாரு, வானிறந்து இந்த மண் மேல அருள் செய்ய வரக்கூடியவர் அப்படிங்கறதுதான், வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ளும் வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அதேதான், வானிறந்து வையகம் வணங்க, இங்க வையகத்தில் வணங்குவதற்காக இருக்கக்கூடிய அடிவர்களுக்காக பயங்கொள நிற்பதோர் வடிவினை உடையார். அப்போ பயங்கொள நிற்பதோர் அழகான ஒரு வடிவினை உடையவராக இருக்கக்கூடியவர் பெருமான் அப்படிங்கிறது இந்த வரிக்குரிய பொருளா இருக்கு. ஆணையின் உரிவை போர்த்தையம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு சொல்றார். அப்ப ஆணையின் உரிவை போர்த்தையம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யானையின் உரிவை போர்த்த வரலாறு சொல்றாரு இந்த இடத்துல. யானையின் உரிவை, யானை அப்படிங்கிறதே ஆணவ மலத்தின் அடையாளம். ஆணவ மலத்தை யானைய அது தோல் கூட விடமானது, அதை போர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய பெருமான் அவர் அச்சிறுபாக்கத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பெருமான் அப்படிங்கிறது இந்த பாடலோட விளக்கம். அடுத்த 3வது பாடல், கார் இருள் உருவ மால் வரை புறைய களிற்றினது உரிவை கொண்டு அறிவை மேல் ஓடி நீர் உரு மகளை நிமிர் சடை தாங்கி நீர் அணிந்து ஏறு உகந்து ஏறிய நிமலர் பேரருளாளர் பிறவியில் சேரார் பிணியிலர் கேடிலர் பேய்கணம் சூழ ஆறிருள் மாலை ஆடும் எம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலுக்கு பொருளை சொல்லணும்னா இன்னொரு பாடலை சொல்லி காட்டணும், ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலை. இத சொன்னா எல்லாருக்குமே நல்லா புரியும். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய வலிவலம் பாடலை எடுத்து சொன்னோம்னா, ஓ பிடியதன் உருவுமையை பத்தி தான் இந்த பாட்டுல வருதா அப்படின்னு நம்ம ஊன்றி கவனிக்க முடியும். அதுல என்ன சொல்றாருன்னா, கார் இருள் உருவ, அப்போ யானையோட தோற்றம் எப்படி இருக்கும், உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே கருமையாக இருக்கும். கார் இருளாக, கார் இருள் போல கரும் இருளாக, அந்த மேகம் கருமேகத்தினை போல இருக்கக்கூடியது, மழை மேகத்தினை போல இருக்கக்கூடியது உருவம். அடுத்தது அதோடைய தோற்றம், அதோட நிறம் அத சொல்றாரு, நிறத்தை சொல்லிட்டு அடுத்தது மால் வரை. மால்னா பெரிய, மால்ன்றது மயக்கம்னு சொல்லலாம், மால்ன்றது பெரியன்னு சொல்லலாம். இங்க பெரியங்கிற பொருள்ல மால் வரை பெரிய மலை போல இருக்கக்கூடியது அதோட தோற்றம். அப்ப நிறம் கார் மேகத்தினை போன்ற நிறத்தின இருளோட இருக்கும். அதோட தோற்றம் வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வடிவம் பெரிய மலை போல இருக்கும். உரைய களிற்றினது உரிவை கொண்டு,
அப்போ அது போல யானை, ஆண் யானை, களிறுங்கிறது ஆண் யானையை குறிக்குமா, களிற்றினது உரிவை கொண்டு அறிவை மேல் ஓடி அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வலிவலம் பாடல்ல என்ன சொன்னார்? பிடி அதன் உரு உமை கொல அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த பிடி அதன் உருவத்தை அம்மை எடுக்க அவரை நாடி சென்ற அந்த அழகை சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்தது நீருரு மகளை நிமிர் சடை தாங்கி, அது மட்டும் இல்லாம கங்கையை தலையில் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர், நீர் அணிந்து ஏறு உகந்து ஏறிய நிமலர், நீர் அணிந்து இருக்கக்கூடியவர், ஏறு விடையின் மேல் வரக்கூடியவர், ஏறிய நிமலர் மலமில்லாதவராக இருக்கக்கூடியவர், பேரருளாளர். அவர் மலம் இல்லாதவராயிருந்தா நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, அவர் மலம் இல்லாததுனாலதான் நமக்கு அருள் செய்யக்கூடியவர். நாம மலத்தோட இருக்கிறோமே, நம்ம இந்த மலத்திலிருந்து சேற்றையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா என்ன செய்யறது? பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் சொல்றார். அப்ப இந்த சேரு, இந்த பிரபஞ்சம்ன்ற சேர கழிய வெளியே கூட்டிட்டு வரணும்னா அவன் மலம் இல்லாதவரா இருக்கு. அதனால நிமலர் அவர் பேரருளாளர். அவர் மலம் இல்லாதவர் மட்டும் இல்ல, பெருங்கருணையாளராக இருக்கக்கூடியவர். அதனால அது மட்டும் இல்லாம அவர் எப்படிப்பட்டவர்? நான் பிறவியில வந்து சேரக்கூடாது, எனக்கு இந்த பிறவி வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொன்னா அவர் பிறவி இல்லாதவர், அதனால பிறவியில் சேரார். ஏன் அவர் பிறவியில சேர மாட்டாரு? எனக்கு மட்டும் ஏன் பிறவி வருது? நான் பாசத்தோட உழண்டுகிட்டு இருக்கேன். அவர் பாசம் இல்லாதவர் நிமலர், அதனால பிறவியில் சேரார். அதனால அவருக்கு பிணியிலர். பிணி அப்படிங்கிறதுதான் இந்த பாசம் தான் பிணி. இங்க பிணியிலர் கேடிலர், பிறப்பு இல்லை கேடு இல்லை அப்படின்னா, கேடுங்கிறது சாக்காடு. இங்க அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்புக்கும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பிணி இல்லாதவர், அதாவது பாச பிணிப்பு இல்லாதவர் அப்படிங்கிறது. இந்த பிணியிலர்ன்றத ரெண்டு பக்கமும் போட்டு பொருள் எடுத்து பார்க்கணும். பிணியிலர் கேடிலர் பேய்கணம் சூழ, பேய் கூட்டங்கள் சூழ, ஆறிருள் மாலை ஆடும் எம்மடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. ஆறு இருள் மாலை, அது என்ன அப்படின்னா, இருள் இருட்டாக இருக்கக்கூடியது, எல்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடிய நேரம், எல்லாம் அதாவது இடத்துல போய் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம். நம்ம இப்ப பார்த்தோம்னா கூட உலகத்துல ஒரு கோழி ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், அதாவது மாலை ஆக 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 அது இடத்துக்கு போய் சேர்ந்துரும். அது மாதிரி அந்த இருள் அப்படிங்கிற சங்கார காலத்துல எல்லாம் போய் பெருமான் இடத்தில் ஒடுங்கிவிடும். அப்போ ஒடுங்கினது எல்லாம் காலையில என்ன ஆகும்? அது இடத்துல வெளியில வரும், புனர்வுற்பவமாக வெளியில் வரும். அப்ப அதற்கு என்ன செய்வார்? ஐந்தொழில் செய்வதற்காக, புனர்வுற்பவத்திற்காக, படைத்தலை செய்வதற்காக பெருமான் ஆடுவார். அப்ப ஆறிருள் மாலை ஆடும் எம் அடிகள், புனருற்பவத்திற்காக ஆடும் எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படிங்கிற பாடலு இந்த பொருளாக இருக்கு. அடுத்தது நான்காவது பாடல்ல, மைமலர் கோதை மார்பினர் எனவும் மலைமகள் அவளோடு மருவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் சென்னிமேல் உடையர் எம் சென்னிமேல் உறைவார். அங்க சொன்ன உச்சி மேல் உறைவார் அதேதான். அப்ப தம்மலர் அடி ஒன்று அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர அம்மலர் கொன்றை அணிந்த எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு சொல்றாங்க. மை மலர் கோதை அப்படின்னா, மை அப்படிங்கிறது கருமையான கார்காலத்தில் மலரக்கூடிய கார்கொன்றை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு பொருள் எடுத்துக்கலாம். மைங்கிறது வண்டு, கருமையான வண்டு, கரிய வண்டு மொய்க்கக்கூடிய அந்த மலரான. மலர்ன்றது எதை எடுத்துக்கலாம்? மலர்னு நமக்கு திருமுறையில வந்தாலே ரெண்டு தான் எடுக்க முடியும். ஒண்ணு தாமரையாக இருக்கலாம், இன்னொன்னு கொன்றையாக இருக்கலாம். இங்கு தல விருட்சமே இங்க வந்து கொன்றையாக இருப்பதனாலையும், பெருமானுக்கு அடையாள மாலையாக இருக்கக்கூடியது கொன்றை மாலைங்கிறதுனாலையும் இங்க கொன்றையாக எடுத்து மைமலர் கொன்றை, மைமலர் கோதை, மன்னிக்கணும், மைமலர் கோதை மார்பினர் எனவும், அந்த மார்பு அடையாள மாலையாக அவர் மாலையாக என்ன போட்டிருப்பார்னா கொன்றை மாலையை அணிந்திருப்பார். மலைமகள் அவளோடு மருவினர் எனவும், அந்த மார்புல மாலையை அணிந்து கொண்டு அந்த கொன்றை மாலையை அணிந்துட்டு அம்மாவை பாதி வச்சுட்டு இருக்கார். மலைமகள் அவளோடு மருவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் சென்னி மேல் உடையர். அவருடைய திருச்சடையில் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, செம்மலர் பிறையும், அழகான மலர்ந்த பிறை. அது வரைக்கும் அது வாடி எங்க விழுந்துருவோமோன்னு நினைச்சிட்டு அவருடைய திருவடிக்கு போய் சேர்ந்த அந்த பிறையானது இப்ப செம்மையாக மலர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பிறையாக இருக்கு. செம்மலர் பிறையும்
சிறை அணி புனலும். சிறைங்கிறது அந்த அடைப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. இந்த பெருமான் வந்து கங்கையை எப்படி வச்சிருக்காருன்னா ஒற்றை கீற்றுல இருந்தா வெளியே விடுறாரு. அந்த 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 கங்கை அது வரைக்கும் என்ன பண்றா அப்படின்னா அதுக்குள்ள அடங்கி இருக்கா. எதனால அடங்கியிருக்கா அப்படின்னா ஆணவ மலத்தோடு உலகை அழிப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வெளிவந்த கங்கையை ஏன் திருச்சடையில் வந்து பெருமான் சிறை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதையும் நன்மை பொருளாக மாற்றி, நன்மை பொருள் அதுவாம் அப்படின்னு மாற்றி நமக்கு தரக்கூடிய நன்மையான நீராக, குடிநீராக, பயிர் செய்வதற்காக நமக்கு தருவதற்கு ஏற்றாற் போல தரக்கூடிய பெருமான் கருணையாளர் தானே. சென்னி மேல் சிறையணி செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் சென்னி மேல் உடையர் எம் சென்னி மேல் உறைவார். அவர் தான் என் தலைமையிலையும் இருக்கிறார். அவர் சென்னி மேல் உறைவார். தம்மலர் அடி ஒன்று அடியவர் பரவ. அவருடைய திருவடி மலரடி, அது மலரடி, மலர்களால் பூசிக்கப்பட்ட அடி, அடியார்கள் மலர்களை கொண்டு பூசித்த அடி, அணைந்தணைய திருவடி. அது அந்த திருவடி ஒன்று அடியவர் பரவ, அந்த திருவடியை அடியவர்கள் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர. அப்போ அவருடைய திருவடியில வேற என்ன வந்து சேருது அப்படின்னு சொன்னா தமிழ் சொல்லும் வட சொல்லும் வந்து சேருது அப்படின்னு சொல்றாரு. இது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா எழுத்து சொல்லு சொற்றொடர் இது எல்லாமே எங்க இருந்து வரும் அப்படின்னா சுத்தமாயா தத்துவங்கள்ல இருந்து வரும். அந்த நாத தத்துவத்திலிருந்து வரக்கூடியது. இப்ப விந்துவில இருந்து வரக்கூடியதுன்னு பாக்குறோம். அப்ப அது எல்லாம் ஒடுங்குற காலத்துல எங்க போய் ஒடுங்கும் அப்படின்னு சொன்னா இந்த எழுத்து சொல்லு சொற்றொடர் சொல்லக்கூடிய சொல்லுலகம், பொருளுலகம்னு ரெண்டு இருக்கும். அதுல சொல்லுலகம்ங்கிறது எங்க போய் சேரும் அப்படின்னா பெருமானின் திருவடியில போய் சேரும். நாதத்தில் சேர்ந்து நாதமானது பெருமானின் திருவடியில போய் சேரும் ஒடுங்கும் காலத்துல. அதைத்தான் இங்க வந்து தம்மலர் அடி ஒன்று அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர அப்படின்னு சொல்லி, அப்ப அது ரெண்டுமே எங்க போய் சேரும் ஒடுங்கும் காலத்து அப்படின்னா ரெண்டுமே பெருமான் திருவடியில தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றார். அடுத்ததா வந்து அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர. தாழ் நிழல் அப்படிங்கிற தாழ்ன்றது திருவடிங்கிறது ஞான சக்தியும் கிரியா சக்தியுமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு குறிப்பு உண்டு. அடுத்தது அம்மலர் கொன்றை அணிந்த எம் அடிகள் அச்சிறுபாக்கம் ஆட்சி கொண்டாரே. அம்மலர் கொன்றை, அந்த அப்படின்றது அழகிய, அந்த அழகிய மலர் கொன்றை அணிந்த எம் அடிகள், என்னுடைய அடிகள் பெருமான். அந்த மலர், அந்த கொன்றை மலர் அப்படிங்கிறதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய பிரணவ வடிவத்தில் இருக்கக்கூடியது. அந்த பிரணவத்தில தான், அந்த நாதத்தில் தான் இந்த தமிழ் சொல்லும் வட சொல்லும் போய் சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லி அம்மலர் கொன்றை அணிந்த எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. அச்சிறுபாக்கத்தை தனது ஆட்சியின் கீழ் வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி, ஆட்சி செய்யக்கூடியவர், அங்கே பெருமான் ஆட்சி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது வெண்ணுலாம் மதியம் சூடினர் எனவும் விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும் பண்ணுலாம் மறைகள் பாடினர் எனவும் பல புகழ் அல்லது பழியிலர் எனவும் எண்ணலாகாத இமையவர் நாளும் ஏத்த அரவங்களோடு எழில் பெற நின்ற அண்ணல் ஆணூதியேறும் எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படிங்கிறதுல விண்ணுலாம் மதியம் சூடினர் எனவும் விண்ணுல உலாவிட்டு இருந்தான் அந்த சந்திரன். எப்படி உலாவிட்டு இருந்தான் அப்படின்னா எங்க தக்கன் வந்து அவங்க கிட்ட போய் தக்கன் கொடுத்த சாபத்தினால இங்க போகலாமா அங்க போகலாமா, அவங்க காப்பாத்துவாங்களா இவங்க காப்பாத்துவாங்களான்னு உலாவிக்கிட்டு இருந்த சந்திரன் அந்த மதியத்தை அந்த சந்திரனை தன் தலையில் சூடினர் எனவும். அப்போ நான் வந்து எங்க போறதுன்னு தெரியாம இருந்தேன், பெருமானே உன் திருவடியில வந்து சேர்ந்துட்டேன், சாகர காலத்துல சங்கரான்னு வந்து சேர்ந்துட்டேன், அதனால என்னை வந்து சந்திரனை சூடி கொண்டார் போல நீ என்னையும் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரியும் எனவும் விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும், அந்த விரிசடையில் வெள்ள நீர் இருக்கிறது அப்படிங்கிறது கங்கை ஆணவம்ங்கிற அடையாளத்துக்குரிய கங்கையை அடக்கி ஆண்ட பெருமான், ஆட்சி நாதராக இருக்கக்கூடிய பெருமான் வெள்ள நீர் எனவும் பண்ணுலாம் மறைகள் பாடினர் எனவும் வேதமுமாகவும் வேதத்தின் பொருளாகவும் இருக்கக்கூடியவர், அதன் இசையாக இருக்கக்கூடியவர், பண்ணோடு இருக்கக்கூடிய மறைகள் பாடினர் எனவும் பல புகழ் அல்லது பழியிலர் எனவும் அவருடைய
அவரை பற்றி சொல்லணும்னா புகழ மட்டும்தான் சொல்ல முடியும். இகழ்ந்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசர்வேனை அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்போ அப்போ அவரை ஏத்தினாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, அது எல்லாமே நம்ம நம்ம கற்பனைக்கும் நம்ம சொல்லுக்கும் மனதிற்கும் எட்டிய அளவுக்கு தானே நம்மளால சொல்ல முடியும். அது குறைவானதா தானே இருக்கும். அவர் அதையெல்லாம் கடந்தவராக தானே இருப்பார் பெருமான். அதனால பல புகழ் உடையவர். அவர் பழியிலர். அவருடைய செயல் எதுவுமே அவர் எனக்கு என்ன செய்தார் எனக்கு என்ன செய்தாருன்னு நாம குறை சொன்னோம்னாலும் அவர் செய்யக்கூடியது எல்லாம் நம் நன்மைக்காகவே தான் இருக்குங்கிறது தான் பொருள். பழியிலர் எனவும் எண்ணலாகாத இமையவர் நாளும். எண்ணலாகாத அப்படின்னா பெருமானின் கருணையை எண்ணவே எண்ணாத இமையவர் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். எண்ணிக்கையே இல்லாத தேவர்கள் இமையவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எண்ணலாகாத அப்படிங்கிறது இரு பொருளை கொண்டது. எண்ணலாகாத இமையவர் நாளும் ஏத்த, நாளும் நாளும் ஏத்த அப்படின்னு சொல்றாரு. நாளும் ஏத்த அரவங்களோடு எழில் பெற. அந்த அரவங்கள் அப்படின்றது ஓசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் ஏத்தும் பொழுது வரக்கூடிய அந்த சப்தம் ஓசை. அரவங்களோடு எழில் பெற நின்ற அண்ணல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவே எண்ணலாகாத இமையவர் நாளும் ஏத்து அரவங்களோடு ஏத்தும் பொழுது பெருமான் எப்படி இருக்கிறார்? அரவங்களோடு எழில் பெற நின்ற. பாம்பை வச்சுக்கிட்டு அழகா இருக்கிறாருன்னு சொன்னோம்னா அது இவரை மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. அரவங்களோடு எழில் பெற நின்ற அண்ணல் ஆணூர்தி ஏறும் எம்மடிகள். ஆணூர்தி ஏறக்கூடிய எம்மடிகள், அறத்தின் மீது ஏறக்கூடிய எம்மடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் சொல்லலாம். நீடு இருஞ்சடை மேல். நீடு இருஞ்சடை மேல். இரு அப்படிங்கிறது சிறப்பான அப்படிங்கிறது பொருள்ல வரும். இரு அப்படிங்கிறது சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் அப்படிங்கிற பாடல்ல பாத்தீங்கன்னா இரு செவிகளிலும் பகர்சை குருநாதா அப்படின்னு சொல்லி திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். இரு செவிகள் அப்படிங்கிறது இரண்டு காதுகளிலும் உபதேசம் செய்தாரா முருகப்பெருமான் அப்படின்னா இல்ல. அவருடைய பெருமை மிகுந்த அந்த செவிகள்ல அவர் செவியில உபதேசத்தினை செய்தார் அப்படிங்கறது சொல்றார். அப்போ அந்த நீடு இருஞ்சடைமேல் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நீண்ட பெருமை வாய்ந்த அந்த சடை மேல், பெருமை வாய்ந்த அந்த ஞானத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சடையின் மேல் இளம் பிறை துளங்க. அந்த இளம் பிறையானது அப்படியே விளங்கி தெரிந்து தோன்றி இருக்கு. விளங்கி துளங்க நிழல் திகழ் மழுவோடு. நிழல் அப்படிங்கிறது இங்க ஒளி அப்படிங்கிற பொருளை தரும். நிழல் திகழ் மழுவோடு ஒளி கொடுக்கக்கூடிய அந்த ஒளி வீசக்கூடிய அந்த மழுவோடு நீருமெய் பூசி. இது எல்லாமே ஒளிரக்கூடியதாகவே சொல்லிட்டு வர்றாரு இந்த பாட்டுல. முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா இளம்பிறை, அதுவும் விளங்கி இருக்கு, அதுவும் ஒளிருது. அடுத்தது நிழல் திகழ் மழுவும் ஒளிருது. அடுத்தது நீரு போட்டிருக்காரு, நீரு மெய் பூசி அப்படிங்கிறாரு. திருநீற்றின் ஒளி விளங்க அப்படின்றதான் நம்ம ஞானசம்பந்த பெருமானின் பெருமையை சொல்லும் பொழுதே சொல்றோம். அப்போ நீரு மெய் பூசி தோடு ஒரு காதினில் பெய்து, அழகா தோட்டினை ஒரு காதுல போட்டுட்டு வெய்தாய சுடலை. இதெல்லாம் போட்டுட்டு எங்க போறாரு இவரு? இவ்வளவு ஒளி வீசக்கூடிய பொருட்களை எல்லாம் வச்சுட்டு எங்க போறாரு அப்படின்னா ரொம்ப இருட்டா இருக்கும் அந்த சுடலை. அந்த சுடலைக்கு தான் போறாரு, இடுகாட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல இருட்டா இருக்கும், இது ஒளி வீசக்கூடிய பொருள் எல்லாம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் போட்டுட்டு பெய்து வெய்து ஆய சுடலையில் ஆடுவர். அப்ப அது ஒடுக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் சங்கார காலத்தில் அங்கே போய் ஆடுவார். தோல் உடையாக காடு அரங்காக ஆடுவர் அப்படின்னும் பொழுது திரும்பவும் புனர்வுற்பவம் செய்வார். அப்ப தோல் உடையாக காடரங்காக கங்குலும் பகலும் கழுதோடு பாரிடம் கைதொழுது ஏத்த ஆடரவு ஆட ஆடும் எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்றதுல இந்த சரி ஆடுறாரே, அவருக்கு அரங்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா காடுதான் அரங்கு. சரி எந்த நேரத்துல ஆடுவாரு? இரவும் பகலும் எல்லா நேரத்திலயும் ஆடுவார், கங்குலும் பகலும் ஆடுவார். சரி கூட யாராவது ஆடுவாங்களா? ஆடுவாங்க ஆடுவாங்க. யார் ஆடுவாங்க? கழுதோடு பாரிடம். கழுதுன்றது பேய்கள், பாரிடம் அப்படிங்கிறது பூதங்கள், பூதகணங்கள். பேய்களும் பூதகணங்களும் அவர் கூட சேர்ந்து ஆடுமா. கழுதோடு பாரிடம் கை தொழுது ஏத்த ஆடு ஆடு அரவு ஆட. கூடவே இன்னொன்னு ஆடுது. அது என்னன்னா அவர் உடம்பு மேல இருக்கக்கூடிய ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அரவு, அதுவும் ஆடுது.
ஆட ஆடும் எம் அடிகள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பெருமானை புகழ்ந்து சொல்றாரா, என்ன சொல்ல வர்றார் ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆடு அரவு ஆட ஆடும் எம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு பெருமானின் பெருமைகளை இங்க எடுத்து சொல்ல வர்றார். திருச்சாடல்ல சொல்ற மாதிரி அவர் திருநீற்றை ஏன் அணிஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் திருநீர் அணிவதனால தான் எல்லாம் ஒடுங்குற காலத்துல பெருமானின் திருவடியில போய் சேரும், எல்லாம் சாம்பலாக சேரும், அதைத்தான் திருநீற்றாக அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இளம்பிறை எப்ப வைத்திருப்பாரு, இளம்பிறை எல்லாம் இழந்த காலத்தில் பெருமானே நீயே கதின்னு சேர்ந்த பொழுது அதை வைத்திருப்பார். இது எல்லாம் நமக்காக அப்ப நம்முடைய வினையை களைய வேண்டும் அப்படின்னா, அந்த வினை பயிரை வேரோடு அறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மழு வேணும், அதனால மழுவை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாம் பாக்குறோம். அப்படிப்பட்ட பெருமானின் புகழை அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏறும் ஒன்று ஏறி விடை மேல ஏறி வராரு, நீரு மெய் பூசி திருநீற்றினை மெய்யில் பூசி இளங்கிளை அறிவையோடு, இளம் கிள்ளைன்றது கிளி, கிள்ளை அறிவையோடு, கிளி போல இருக்காங்க அம்மா, கிளி போல இருக்கக்கூடிய அறிவையோடு ஒருங்கு உடன் ஆகி கூறும் ஒன்று அருளி கொன்றையம் தாரும். ஒரு அம்மாவோட சேர்ந்து ஒரு பகுதியாக பாதி அம்மாவுக்கு கொடுத்துட்டு, கூறும் ஒன்று அருளி அம்மாக்கு பாதி கொடுத்துட்டு கொன்றையம் தாரும் கொன்றை மாலையை அணிந்து கொண்டு குளிர் இள மதியமும் பூவிள மலரும். இத வந்து மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு. கொன்றை மதியமும் பூவிள மத்தமும் இன்றென காண துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியர் மத்தமுன் மத்தமே இன்றென காணவார் அன்னே என்னும் அப்படின்னு சொல்லக்கூடியது அததான் இங்க நினைவுக்கு வருது. கூறும் ஒன்று அருளி கொன்றையம் தாரும், அந்த கொன்றை மாலையையும் குளிர் இள மதியமும் குளிர்ந்த இள மதியத்தினையும் கூவிள மலரும், கூவிளம் அப்படிங்கிறது வில்வம், மலர் அப்படிங்கிறது தாமரை, அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது கூவிள மலரும்ன்றது வில்வத்தையும் வில்வ மலரையும் பெருமானுக்கு சாற்றி அழகு பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், நாரும் மல்லிகையும் மனம் வீசக்கூடிய மல்லிகையும் எருக்கும் முறுக்கு மலர், மகிழ்ன்றது மகிழ மரத்து மலர், மகிழ் இள வன்னியும் அண்ணாமலைக்கு தலவிருட்சம் மகிழ மரம். அப்ப மகிழ் இள வன்னியும் இவை நலம் பகர, இவையெல்லாம் நலம் பகர ஆறும் ஓர் சடைமேல், இதையெல்லாம் பெருமானுக்கு சாத்தி அழகு பார்த்து இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அவர்களுக்கு நலத்தினையே தரக்கூடியவர், நலம் பகர நலத்தினை பகிர்வதற்காக ஆறும் ஒரு சடைமேல் அணிந்த எம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. கங்கையை தலைமையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய என் தலைவன் அவர் அச்சிறுபாக்கத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த பாடல் 8வது பாடல். கச்சும் ஒள்வாளும் கட்டிய உடையர் கதிர்முடி சுடர்விட கவரியும் குடையும் பிச்சமும் பிறவும் பெண்ணனங்காய பிறை நுதலவர் தமை பெரியவர் பேண பச்சமும் வலியும் கருதிய அரக்கன் பருவரை எடுத்த தென் தோள்களை அடர்வித்து அச்சமும் அருளும் கொடுத்த எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னன்னா, ஒரு அரசனுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாள் இதெல்லாம் இருக்கும், கச்சு கட்டிட்டு அதுல ஒரு வாளை வச்சிருப்பாரு, ஒளி வீசக்கூடிய ஒள்வாளும் கட்டிய உடையர், அதை கட்டி கொண்டிருக்கக்கூடிய உடையினை உடையவர், கதிர் முடி சுடர் விட கவரியும், அப்படியே கதிர் முடி சுடர் விடக்கூடிய கவரியும் குடையும் அவர் அரசனுக்குரிய அடையாளங்கள். பிச்சமும் பிறவும், பிச்சம் அப்படிங்கிறது மயிர்பீலியும், பிறவும் மற்ற பிற எல்லாமே பிறவும், பெண் அணங்காய பிறை நுதலவர், பெண் அணங்காய பிறை நுதலவர் தமை பெரியவர் பேண, பெரியவர்ன்றது அடியார்களை சொல்றாரு, அடியார்கள் பேண பச்சமும் வலியும் கருதிய அரக்கன் அப்படிங்கிறது, நான் அன்பு செய்து தவம் செய்து பல வரங்களை பெற்றவன், என்னால் முடியும், என் அன்பினால மலையே தூக்க முடியும் அப்படின்னு நான் செய்திருவேன், என்னால தூக்க முடியும்னு சொல்லி அவனுடைய தவத்தின் வலிமையை உறுதியா நினைச்சிட்டு அவன் தூக்கினா, பச்சமும் அப்படிங்கிறது அந்த அன்பின் வழியாக செய்த தவமும், அந்த வலியுங்கிறது அந்த வரத்தின் வலிமை கருதிய அரக்கன் பருவரை எடுத்த அந்த பெரிய மலையை எடுத்த தின் தோள்களை அடர்வித்து எடுத்த பிறகு அவனுடைய திருந்தோள்கள் வலிமையான அந்த தோள்களை அடர்வித்து அச்சமும் அருளும் கொடுத்த எம் அடிகள். அச்சம் அப்படிங்கிறது முதல்ல என்ன பண்ணினாரு,
நான் செய்யறேன்னு செய்தா என்ன ஆகும் அப்படின்னா உடனே மரக்கருணை நடக்கும். மரக்கருணைங்கிறது தண்டனை. அந்த தண்டனையை தண்டித்த பிறகு என்ன ஆகும்? அறக்கருணை செய்வார். கண்டிப்பா செய்வார். மரக்கருணை செய்து பிறகு அறக்கருணையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கறத காட்டக்கூடியதுதான் கைலை மலையைக்குரிய பாடலாக இருக்கக்கூடிய இந்த 8வது பாடல். அச்சமும் அருளும் கொடுத்த எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. முதல்ல அச்சத்தை கொடுத்தாரு, அப்புறமா அருளையும் கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்ததாக நோற்றலார் ஏனும் வேட்டலார் ஏனும் நுகர் புகர் சாந்தமோடு ஏந்திய மாலை கூற்றலார் ஏனும் இன்னவாறு என்றும் எய்தல் ஆகாதது ஓர் இயல்பினை உடையார். அவர் ஒப்பற்ற இயல்பினை உடையவர். ஓர் அப்படிங்கிறது ஒப்பற்ற. அப்போ ஒப்பற்ற இயல்பினை உடையவர். என்ன இது? என்ன தன்மையன், என்ன குணத்துல இருக்கக்கூடியவன்றது நம்மால சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது அப்படிங்கிறது ஒரு பொருள்ல. அடுத்ததாக என்ன பொருள்? நோற்றலாரேனும் வேட்டலாரேனும். நோற்றல் அப்படிங்கிறது நோன்பு இருத்தல், தவம் இருத்தல், இதெல்லாம் நோற்றல். வேட்டல் அப்படிங்கிறது வேள்வி செய்தல். நுகர் புகர் சாந்தமோடு ஏந்திய மாலை. நுகர் புகர் அப்படின்னா நைவேத்தியம் செய்யக்கூடியது. சாந்தமோடு சந்தனத்தோடு ஏந்திய மாலை கூற்றலாரேனும். அந்த மாலையை எடுத்து பெருமானுக்கு போட்டு அழகு பார்த்து கூற்றலாரேனும் இன்னவாறு என்றும் எய்தலாகாது. இதையெல்லாம் செய்தா பெருமான் வந்துருவாரா அப்படின்னா செய்தா வருவாரான்னு தெரியாது. செய்தா வரமாட்டாரா, வந்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஆனா இதையெல்லாம் செய்யாம ஒருத்தங்க 2 பேர் என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, நானே கண்டுபிடிச்சிருவேன் அவர் எப்படி இருக்கிறாரு, நான் இன்னைக்கு பாத்துடுறேன் பார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையில போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் அவங்க தோற்றலார் மாலும் நான்முகன் உடைய. அவங்க யாரு அப்படின்னா தோற்றலார் அப்படின்றது என்னன்னா பிறத்தலை உடைய மாலும், பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட மாலும், நான்முகம் உடைய தோன்றலும். நான்முகம் உடைய தோன்றல் அயனும் அடியோடு முடிவுற தங்கள் ஆற்றலார் காணார் ஆய. அவங்க 2 பேரும் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு நாம எந்த பாடலை சிந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, லிங்க புராண குறுந்தொகை அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் அருளி செய்த பதிகம். அதுல பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன இப்படி இது கூட தெரியலையே. புக்கணைந்து புரிந்து அலரிட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடர் ஒளி வண்ணனை மிக்கு காணல் உற்றார் அங்கு இருவரே. இவங்க பூவை போட்டு பூஜை பண்ணினா பெருமான் நின்றுடுவார். அன்புக்கு தானே நிற்பார். அது இவங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிற பாடலை இந்த இடத்துல நம்ம பொருத்தமா பார்க்கலாம். நோற்றலாரேனும் வேட்டலாரேனும் நுகர் புகர் சாந்தமோடு ஏந்திய மாலை கூற்றலாரேனும் இன்னவாறு என்றும் எய்தலாகாதது ஓர் இயல்பினை உடையார் அப்படின்னா, இதையெல்லாம் செய்து அன்புன்றது இல்லைன்னா அவரை பார்க்க முடியாது. அன்போடு இருந்து இதையெல்லாம் செய்யலைனாலும் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுக்கான பொருளாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது 10வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, வாது செய் சமனும் சாக்கிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர் ஓதியும் கேட்டும் உணர்வினை இலாதார் உள்கள் ஆகாததோர் இயல்பினை உடையார் வேதமும் வேத நெறிகளும் ஆகி விமல வேடத்தோடு கமல மாமதி போல் ஆதியும் ஈருமாய எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படிங்கிற இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, வாது செய் சமனும். அவன் நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பான். ஆனா அவனுக்கு இறை சிந்தனை இருக்காது. பெருமான் தான் முதல்வன், பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் துணையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, வாதம்ன்றது மிண்டிய மாயாவாதி அப்படின்னே சொல்லக்கூடிய அந்த வாதம் செய்யக்கூடியவர், தர்க்கம் பண்ணிட்டே இருக்கக்கூடியவங்க. எதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி இது இல்ல அது இல்ல அப்படின்னு தர்க்கம் பண்ணிட்டே இருக்கக்கூடியவர்கள். இறைவனை பெருமானை நினைக்கக்கூடியவர்கள், பெருமானில் மேல அன்பு செலுத்தக்கூடியவர்கள் வாதம் செய்ய மாட்டாங்க. அதனால வாது செய் சமனும் சாக்கிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர். அவர்களுக்கு நல்வினை இருந்ததுனால தான் அவங்க வாது செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற. அவங்க வாது செய்யறாங்கன்னா எப்படி வாது செய்யறாங்க? அவங்க கற்றறிந்தவர்கள், நிறைய படிச்சிருக்காங்க, அதனால வாது செய்யறாங்க. அதனால அது நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, பழையாறை வடைதலி அப்படிங்கிற தலத்து பதிகத்துல சொல்றாரு, வாயிரும் தமிழே படித்து ஆளுரா ஆயிரம் சமனும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அவ்வளவு தமிழை படித்து அவர்களுடைய சமயத்தை இங்க நிலைநாட்டணுங்கிறதுக்காக அந்த பெரிய சிறந்த அந்த தமிழை படித்து, ஆனா அதனுடைய உண்மையை உணராத அவர்களுக்கு அழிவு ஆக்கினான் அப்படின்னு பெருமானை சொல்லி சொல்றார். வாது செய் சமனும் சாக்கிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர். அவர் அவருடைய
வலிமையான செயலை உடையவர் அவர் அப்படிங்கிறது. அப்புறம் ஓதியும் கேட்டும் உணர்வினை இல்லாதார், படித்தும் 4 பேர் சொல்லியும் அந்த உணர்வே இல்லாதவங்க. உள்கள் ஆகாதது ஓர் இயல்பினை உடையார், அவர்களுக்கு எதிரே வந்து நிற்க மாட்டார். உள்கள் ஆகாதது ஓர் இயல்பினை உடையார். வேதமும் வேத நெறிகளும் ஆகி, வேதமுமே அவர்தான், வேதமே அவர்தான், வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவரும் அவரேதான். வேத நெறிகளும் ஆகி விமல வேடத்தோடு, மலங்களே இல்லாத அருட்திருமேனியாக இருக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். தம்மை வழிபடக்கூடியவர்களுடைய மலங்களை நீக்கும் வேடத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். விமல வேடத்தோடு கமல மாமதி போல. கமல மாமதி, அப்படி கமலம் அப்படின்னா அழகு, அப்படின்னா அழகான தாமரை போல அப்படின்னு எடுத்துக்கலாம். கமல மாமதி குளிர்ச்சியான, மாமதி போல ஆதியும் ஈருமாய எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே. ஆதியும் ஈருமாக இருக்கக்கூடிய பெருமான், எல்லா உலகமும் தோன்றுவதற்கு ஆதியாகவும் எல்லா உலகமும் ஒடுங்குவதற்கு ஈராகவும் இருக்கக்கூடியவர் அவர் அப்படிங்கிறது. அவன் அவள் அது என் அவை மூவி இனிமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு சாத்திர கூற்று இதுல வந்து பொருந்தி நிற்குது. ஆதியும் ஈரும் ஆய எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 11வது பாடல்ல மை செறி குவளை தவளை வாய் நிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் கிழிய பச்சிரவு எரிவயல் வெறிகமழ் காழி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் அப்படின்னு சொல்லி முதல்ல ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அந்த காழி பதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மை செறி குவளை தவளை வாய் நிறைய. மை செறி அப்படிங்கிறது நீல நிறம், நீல நிறத்தோடு இருக்கக்கூடிய குவளை மலரானது அது மலர்ந்திருக்கு. அது அப்படியே மலர்ந்து அதுல இருந்து தேன் கொட்டுது. அதுல இருக்கக்கூடிய அந்த பொழில்ல இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில இருக்கக்கூடிய தவளைகள் எல்லாம் வாயை திறந்து திறந்து மூடுது. தவளை வந்து தன் வாயை எப்போதும் திறந்துகிட்டே இருக்கும். அப்படி தவளை வாய் நிறைய, அது வாய் நிறையற அளவுக்கு இந்த தேனை கொட்டுதான். மைச்செறி குவளை தவளை வாய் நிறைய மது மலர் பொய்கையில், மது அப்படி கொட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய மது மலர் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கையில், அதே பொய்கையில் சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு வயல் இருக்கு. அந்த வயல்ல எப்படி இருக்கு அப்படின்னா புது மலர் கிழி. அப்பதான் மலர்றதுக்கு தருவாய் சரியான நேரத்துல இருக்கு, இன்னும் மலர்ல. அந்த மலரக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய அந்த மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான் திருவடிக்கு எப்படிப்பட்ட மலரை போடணும் அப்படின்னா முட்டாகவும் இருக்கக்கூடாது, மலராகவும் இருக்கக்கூடாது, இரண்டும் இல்லாத நிலையில மலரக்கூடிய தருவாயில இருக்கக்கூடிய மலரினை போடணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ புது மலர் கிழிய, அந்த புது மலர் கிழிவதற்காக, அது கிழியாம இருக்கு, பிரியாம இருக்கு, அது கிழிய அங்க என்ன ஆகுது அப்படின்னா இறால் மீன் ஒரு தாகி அந்த இடத்துல வயல்ல இருக்கக்கூடிய இறாலானது பச்சி இரவு எரி வயல். அப்ப இறால் பசுமையான அந்த இறால் மீனானது எரி அப்படிங்கிற பொழுது குதித்து விளையாடும் பொழுது அந்த புது மலரானது கிழிகிறது. எரி வயல் வெறி கமழ், அப்படி அந்த நீர்நிலையாகட்டும் வயல்வெளியாகட்டும் எல்லாவற்றிலும் வெறி கமல், நல்ல மனம் வீசக்கூடிய தேன் வந்து சொட்டி சொட்டி அந்த மனம் தேன் மனம் வீசக்கூடிய காழிப்பதி, அந்த காழிப்பதிக்கு உரியவர், அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கவுனியர் பெருமான். கை சிறு மறி அவன் கழலால் பேணா, அந்த பெருமான் காழிப்பதிக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த பாடல்ல என்ன வரி கொடுத்திருக்காரு ஞானசம்பந்த பெருமான் சொன்னா, அந்த கை சிறு மறியவன் அப்படின்னா கையில் சிறிய மானினை உடைய பெருமானின் கழலால் பேணா அப்படின்னு சொல்றார். இதையேத்தான் நம்பி ஆரூரர் வம்பரா வரிவண்டு மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். அப்போ கை சிறு மறியவன் கடலால் பேணா கருத்து உடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு, அந்த கருத்து உடை அவர் ஞான சம்பந்த பெருமான் சொல்லி அருளி செய்த இந்த அச்சிறுபாக்கத்துக்குரிய பதிக பாடலுக்குரிய பொருளினை கருத்து உடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு, அந்த தமிழினை கொண்டு அச்சிறுபாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடை அடியவர், இந்த பதிகத்தை கொண்டு அச்சிறுபாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடை அடியவர்களுக்கு வினையே இருக்காது, அருவினை இலரே அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் போக மாட்டேன்னு நம்ம கூட கட்டி இருக்கக்கூடிய அந்த வினையானது நீங்கி விடும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா இந்த பதிகத்தை பற்றி சொல்லும் பொழுது
சேக்கிழார் பெருமானும் என்ன சொல்றாருன்னா தீது அகற்றும் செய்கையாளர் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு சொல்றார். அப்ப நம்முடைய தீது அப்படின்னா அது வினைதான். அந்த வினையை அகற்றக்கூடிய பதிகமாக இந்த பதிகம் இருக்கு. ஆட்சிநாதரை வணங்கி நல்லாட்சி வரணும் அப்படின்றத வேண்டி இந்த பதிகத்தை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திருமதி லாவண்யா அம்மாவை வணங்கிட்டு என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்திருக்கேன். திருச்சிற்றம்பலம்.